நீ ஃபிலிமாலயா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்.எஸ். கார்த்திக். என் அருகில் சக்தி சரவணன். வணக்கம். நாங்கள் ரெண்டு பேரும் இந்த வீடியோவில் விமர்சன விவாதம் பகுதியில் பார்க்க இருக்கிற படம் காந்தி கண்ணாடி. காந்தி கண்ணாடி தானே பார்த்தேன். சரவணன் கண்ணாடி எங்கே சில ரிவ்யூவில் போட்டு பேசுவீங்க, நான் பேசுகிறப்ப மட்டும் தான் யூஸ். அப்படியா? கார்த்திக் கூட பேசுகிறப்ப கார்த்திக் கண்ணாடி ஆகிடக்கூடாதுன்னு போடுறது கிடையாது. காந்தி கண்ணாடினா அந்த காந்திக்கு போயிடாதீங்க, மகாத்மா. அது மகாத்மா, இது மட்டமான காந்தி. அவர் நல்லா தாங்க பண்ணியிருக்கிறாரு. பாலாஜி சக்தி அவரு நல்லவர். ஆனா அந்த காந்தி காந்தி ஒருத்தர் தேடுவாங்க பாத்தீங்களா, அதுதான் சொன்னேன் நான். காந்தியை தேடுறாங்களா? அதாவது காந்தி நோட்டை பத்தி தானே கதையே. அதாவது காந்தி நோட்டும் வருது இதுல படத்துல. பழைய காந்தி நோட்டு போய் புது காந்தி நோட்டு வந்தது, அதனால பாதிக்கப்பட்ட ஒரு கேரக்டர். அதெல்லாம் செத்து சுண்ணாம்பாய் கஷ்டப்பட்ட மக்கள் எல்லாம் மறந்துட்டாங்க. இவங்க படம் எடுத்து வச்சிருக்காங்க. மறுபடியும் டிமானேஷன் கொண்டு வந்து. அதாவது நம்ம கேபிஒய் பாலா அவர் ஒரு மேனேஜர், ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட். அவர் வந்து கல்யாணம் காட்சியெல்லாம் பண்ணி வைக்கிறாரு. 60ஆம் கல்யாணத்துக்கு 52 லட்சம் ரூபா கேட்குறாரு. ஒரு 60ஆம் கல்யாணத்தில் கலந்துக்கிட்டு நம்ம பாலாஜி சக்திவேலு இந்த மாதிரி எனக்கு ஒரு கல்யாணம் பண்ணோம், என் பொண்டாட்டி வசதி வாய்ப்பு இல்லாம எனக்கு கிடைச்சப்போ என்னால் இப்படி ஒரு கல்யாணம் பண்ணிக்க முடியல, இப்போ நான் ஒரு செக்யூரிட்டியா அவ்வளோதான். அதுதான் படமே. செக்யூரிட்டியா கொஞ்சம் சம்பாரிச்சு வச்சிருக்கேன், ஊரில் கொஞ்சம் சொத்து பத்துலாம் இருக்குது, பரம்பரை சொத்து, அதெல்லாம் வித்து எடுத்துட்டு வரேன், எனக்கு இந்த மாதிரி ஒரு 60ஆம் கல்யாணம் பண்ணி வச்சிரு அப்படிங்கிறாப்புல. அதுக்குன்னு இந்த ஆளு 52 லட்சம் ரூபாய்க்காக லிஸ்ட் கொடுப்பாப்புல, கொடுக்குறாப்புல, ஏமாத்துறாரு முதல்ல. ஆமா, அதுவும் வெள்ளந்தியே போய் அவரு போய் லிஸ்ட்டை அந்த காசெல்லாம் ரெடி பண்ணிட்டு வர்றாரு. 52 லட்சத்துக்கு இன்னைக்கு புதுசா 2 கல்யாணம் பண்ணலாம். பவுனே 77,000 ரூபா தான். 10 பவுன் வாங்கினா கூட 7,70,000 ரூபா தான். இன்னொரு 5 பவுன் சேர்த்து வாங்கிங்க, 12 லட்சம். அதுக்கப்புறம் கல்யாண செலவு என்ன ஆகிட போகுது? ஒரு கேரக்டர் லிஸ்ட் பார்த்தோன்னா இவ்வளோ பேருக்கு பிரியாணி போடணும், இவ்வளோ கூப்பிடணும், நகை வாங்கணும், அப்புறம் தேர் திருவிழா வைக்கணும், ஒயிலாட்டம் மயிலாட்டம் கரகாட்டம் வைக்கணும், இப்படிலாம் கேட்பாரு. திருக்கூடையூரில் போய் மாலையை மாற்றிட்டு வர்றதை விட்டு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டில் பிடிச்சி யோசிக்கணும்ல. ஏங்க வசதியானவன் ஆசைப்படலாங்க. 520 கோடி வச்சிருக்கோம், 52 லட்சம் ரூபாய்க்கு 60ஆம் கல்யாணம் பண்ணலாம். இல்லை அவர் என்னன்னா அந்த ஒய்ஃப் மேலே அவ்வளோ பாசம், அன்பு. ஏன்னா பெரிய ஜமீன்தாரா இருந்தவர் ஒரு மனைவிக்காக இதை பண்றாரு. ஆனா கதை மனைவியா பார்க்கல, பாலுமகேந்திராவோட ஆஸ்தான நாயகி அர்ச்சனா நமக்கு ஜோடி அப்படின்னு பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன். அதனாலதான் இவ்வளவு அர்ச்சனாவும் அந்த பாலசக்திகளும் ஓவர் ஆக்டிங் இருந்தாலும் கொஞ்சம் நல்லா இருக்காது. பாலாவுக்கு அது பட்டுருங்கிறீங்க. ஆமா, உண்மையிலே அது உண்மைதான். ஐயோ இல்லையா, ஒரு 1/2 மணி நேரம் கிளைமாக்ஸ் மிரட்டிட்டாங்க. ஆனா அந்த 1/2 மணி நேரத்துக்காக பாக்கி 1.5 மணி நேரம் எப்படிதாங்க உட்காந்துருக்குறது. அது அந்த பாலாலாம் அந்த விஜய் டிவியில இந்த எட்டி பார்த்து ஒரு கடி ஜோக் சொல்லிட்டு ஓடி போறதுக்கு தான் லாய்க்கு. அவரை ஹீரோவை போட்டு நம்மளை கொன்னு என்ன நடிப்பு சொன்னா தலைவன் ஒரே ஆக்ஷன்ல இருக்காரு. படம் ஆரம்பத்துல இருந்து கடைசி வரையும் ஒரே. அவர் விஜய் டிவில அப்படிதாங்க இருப்பாரு. இந்த டயலாக் தான் அவருக்கு. ஆமா, டயலாக். இதுல டயலாகே இல்லாம இருந்தா அப்புறம் என்ன பண்ணுவாரு? 2 கடி ஜோக், டயலாக் கம்மி தான் அவருக்கு. ஆமா, ஏங்க நீங்க வேணா பாருங்க, இந்த விஜய் டிவில இருந்து வெளியில நிறைய பேர் சந்தானம் சிவகார்த்திகேயனுக்கு அப்புறம் எல்லாம் விஜய் டிவில இருந்து வரணும்னு வந்தாங்க. புகழ் மட்டும் ஓரளவு தெரியுறாரு, இன்னும் புகழாவில் அவரு. புரியுதா உங்களுக்கு? சினிமாவை பொறுத்த வரைக்கும் நான் ஏன் சொல்றேன்னா, உங்களோட தகுதியை இம்ப்ரூவ் பண்ணிட்டு வரணும். விஜய் டிவில ஸ்கிரிப்டுக்கு நடிப்பீங்க, இங்க அப்படி கிடையாது. உங்களோட ஓனையும் போடணும். ஆமா, இல்லை அது டைலாக் கவுண்டர், அதெல்லாம் நீங்கள் டைலாக்ல பேசிட்டு வந்துடலாம். இது வந்து என்னன்னா ஒரு கதை ஓட்டத்தில் கதையின் நாயகன் நடிக்கிறப்ப கதையோட ஒன்றி போகணும். அது கதாநாயகர்னா சும்மா உட்கார வைக்கணும்ல. மொத்த லகானும் உங்க கையில தான் இருக்கும். ஒரு லகான் டைரக்டர் கையில இருக்கும், ரெட்டா மாட்டு. இன்னைக்கெல்லாம் ஹீரோ கையில தான் இருக்கு. எல்லாம் குடும்பம் என்ன தெரியுமா, நமிதா கிருஷ்ணமூர்த்தி எவ்வளோ அழகா நடிக்கிறாங்க. ஒரு லவ் சீன் வந்தாலும் அப்படியே பிடிச்சி வச்ச பிள்ளையார் மாதிரியே இருக்காரு. அந்த பொண்ணு கோவமா திட்டணும், பிள்ளையாராவும் சொல்ல முடியாது, வத்தி குச்சி இது மாதிரி தான் சொல்ல முடியும். அது ஒல்லியா இருக்காரு. அதான் ஒல்லியே தப்பு சொல்லல. நமக்கு என்னன்னா பிடிச்சி வச்ச பிள்ளையார் கூட பார்க்க அழகா தெரிவாருங்க. இவரு சும்மாவே நடந்து போயிட்டு வந்துட்டு இருந்தா என்ன சரி கதைக்குள்ளார வேணாம். அதோட கொடுமை தெரியுமா, இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன் பாருங்க. என்னன்னா இவரு படம் பார்க்காத பிள்ளை பேர் அளந்து ஊத்துனாங்க. இந்த சோசியல் மீடியா ஓப்பன் பண்ணவே பாலா யார் தெரியுமா, பாலா எப்படியாப்பட்டது தெரியுமா, பாலா எப்படியாப்பட்டது தெரியுமான்னு ஐயோ படம் சொல்லுங்கடா பாப்போம் அப்படின்னு கேட்க சத்தியமா அப்படி சொல்ல கேட்குது. இந்த படம் பார்த்துட்டு உங்க மனசாட்சி நமக்கு அவர் மேலாம் விரோதம் இல்லை. உண்மையா ஒரு சேவை மனப்பான்மை உள்ள ஒரு ஹீரோவா தெரியுறாரு. எனக்கு தெரிஞ்சு தமிழ் இண்டஸ்ட்ரியில அஜித், விஜய் சேதுபதி, நம்ம சிவகார்த்திகேயன், கார்த்தி, சூர்யா கூட நான் சொல்ல மாட்டேன், இப்படி சிலர் தான்
நமக்கு வள்ளலா தெரியுறாங்க. மனசுக்கு பிடிக்கும். அந்த வரிசையில இவரும் லாரன்ஸ் இல்ல லாரன்ஸ் கூட பப்ளிசிட்டிக்கு பண்ற மாதிரி தெரியும். ஆமா இவரும் அவரோட சேர்ந்து பண்றதுனால நமக்கு அப்படி ஒரு தோற்றம் இருந்தது. இருந்தது. ஆனா இந்த பையன் ஏதோ செய்யணும்னு நினைக்கிறேன். கொடுக்குற மனசு வருதுல்ல. இவன் கையில 4 காசு சேர்த்துங்கிறதா நம்ம இப்போ படத்தையே விட்டு ஓட்டுறோம். ஆமா ஆமா. ஏன்னா ஒரு அடுத்த படம் நல்ல விதமா நடிச்சா அடுத்தடுத்து படங்கள் கிடைக்கும். அதுக்கு தான் நம்ம பேசுறோம். ஆமா கண்டிப்பா. கிளைமாக்ஸ்ல அந்த 52 லட்சம் டிமானிட்டேஷன்ல மாட்டிக்குது. பணம் பழசாயிடுது, மாத்த முடியல. ஏயா மோடிய இப்படியா தாக்குவீங்க? 3 மாசம் டைம் கொடுத்தாருல, அப்ப மாத்தி இருக்க வேண்டியது தானே. யார் டைரக்டர்? செரிப்பு எங்க அங்க வச்சாரு பாத்தீங்களா? செரிப்பு. அதனாலதான் நீ இதை மட்டுமே நோக்கமா வச்சு பண்ணிருக்கீங்க டைரக்டர். அதனாலதான் உங்களுக்கு இந்த படம் சிறப்பா வந்திருக்க வேண்டியது. ஆமா நாங்க ரோட்ல நிக்கல, நாங்களும் போய் நின்னோம். எங்களுக்கு தான் காசு பஞ்சம் ஏற்பட்டது. இன்னைக்கு எல்லார் கையிலயும் காசு இருக்குது. இந்த மாதிரி எல்லாம் படம் எடுத்தீங்கன்னு வச்சுங்க, எங்க மோடியா திருப்பி டிமானிட்டேஷன் பண்ண மாட்டிப்பீங்க. சரிப்பா, அப்புறம் திருப்பி பணம் எடுக்க முடியாது. இப்போ என்ன மேட்டர் அப்படின்னா, இந்த மாட்டிக்குது. கடைசியில காசுக்காக இந்த 60ஆம் கல்யாணம் பண்ணாங்களா இல்லையா? பாலா காசு எல்லாமே பண்ணி இவங்களை சந்தோஷப்படுத்தினாரா இல்லையா? மனுஷனா நடந்துகிட்டாரா இல்லையா? மகாத்மா அவருடைய கண்ணாடிய டைட்டில் வச்சிருக்கிற இந்த படத்துல கிளைமாக்ஸ் மகாத்மா டைப்ல இருக்குது. உண்மையா காந்தி கண்ணாடிங்கிறதுக்கும் சில மீனிங்ஸ் படத்துக்குள்ளார இருக்கு. அது என்ன ஏதுன்னு நீங்க படம் பார்த்து தெரிஞ்சீங்க. மொத்தத்துல இந்த கேபிஒய் பாலாவை தவிர்த்து எல்லோருமே கிட்டத்தட்ட சிறப்பா பண்ணிருக்காங்க. நான் திருப்பி கேபிஒய் பாலாவை குறை சொல்றேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா தம்பி, ஹீரோங்கிறது உங்களை உட்காந்து நான் 2.5 மணி நேரம் ரசிக்கணும். அதுக்கு உங்க முகாமைப்பு இருக்கணும். அண்ணனுடைய ஷெட்யூல் எப்படி தெரியுமா? ஏகப்பட்ட பிஸி ஷெட்யூல் இருக்காரு. அதெல்லாம் விட்டுட்டு ஒரு 2.5 மணி நேரம் உங்க படத்தை பாக்குறாருன்னா அவருக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லா இருக்கணும். ஆனா எதுவுமே இல்லாம நீங்க முட்டை போட்டீங்கன்னா அவர் என்ன பண்ணுவாரு? நீ சொன்ன மாதிரி அந்த நமிதா கிருஷ்ணமூர்த்தி கூட நல்லா சூப்பரா நடிச்சிருக்காங்க. பாலாஜி சத்யாவில் ஊர்வசி அர்ச்சனா. பாலாஜியத்துல வேற இன்னொரு விஷயம் ஒண்ணு சொல்லணும். இந்த படத்துல இந்த அமுதவான, ரியா, ஜீவா, டிஎஸ்ஆர், முருகானந்தம், இப்படி எல்லாம் விஜய் டிவி ஆட்களே போட்டிருந்தா ஒரே ஒரு தளபதி, அவர் பேர் என்ன, நம்ம மகாநதி சங்கர், தளபதி சங்கர்னு கூட சொல்லுவோம். அவரு பாத்தீங்கன்னா மகாநதி சங்கர் ஒரு சீன் தான் வராரு. அவர் ஒருத்தர் தான் வெளியாளாதிரி, பாக்கி எல்லாம் விஜய் டிவி பிக் ஸ்கிரீன்ல பார்த்த மாதிரியே ஒரு ஃபீல். நாடகத்தனமா தான் இருந்தது. நாடகத்தனமா பாக்குற மாதிரியே இருந்தது. நீங்க காந்தி கன்னடி மெகா சீரியல்னு போட்டுக்கலாம் கீழே கேப்சூல். கண்டிப்பா கேப்ஷன் அப்படிதான் போட்டிருக்கோம். அது இந்த படத்துல கதிரா வர்ற பாலா, காந்தியா வர்ற பாலாஜி சக்திவேல், கண்ணம்மா வர்ற ஊர்வசி அர்ச்சனா, கீதா வர்ற நமிதா கிருஷ்ணமூர்த்தி, மதனா வர்ற மதன், அமுதவானன் நடிச்சிருக்காப்ல, நிக்கிலா கலையா வர்றாங்க, அவங்களும் ஓகே. இந்த படத்தை ஜாய் கிரண் அவரு தான் ப்ரொடியூசர். போட்ட பணம் வருமானு தெரியல. காந்தி கணக்கு ஆயிடக்கூடாது, காந்தி கண்ணாடி. ஓகேங்களா? காந்தி கணக்குன்னா தெரியும்ல? ஆமா. ஷெரீஃப் உங்களுடைய மோடி மீதான உங்களுடைய வன்மத்தெல்லாம் படத்துல காமிக்காதீங்க. இந்த படத்தை எல்லாரும் பாக்குறோம். பிஜேபி பணத்தை எப்படி எடுக்கணும்னு பாருங்க. கேபிஒய் பாலா ஹீரோவை போட்டது தப்பு இல்ல. அவரை கொஞ்ச நாள் கூத்து போட்டுற மாதிரி இடத்துக்கு அனுப்பி பழக விட்டு அதுக்கப்புறம் நடிக்க வச்சிடணும். பாலாஜி கே ராஜாவோட ஒளிப்பதிவு ஓகே. டி சிவானந்த ஈஸ்வரன் அவருடைய படத்தொகுப்பு. ஒரு பேரை கொஞ்சம் ஷார்ட் பண்ணா எப்படி நல்லா இருக்கும்னு நம்ம நினைக்கிறோமா? அதே மாதிரி படத்தையும் கொஞ்சம் ஷார்ட் பண்ண பாருங்க, படிக்கவே கஷ்டமா இருக்குது. ஓகேவா? சிவானந்த ஈஸ்வரன், மியூசிக் டைரக்டர் விவேக் மருவின், அவங்கள சூப்பரா அவங்க தான் உட்கார வச்சாங்க. அவங்களும் ஒளிப்பதிவாளர். மொத்தத்துல காந்தி கண்ணாடி எங்களுக்கு காந்தி கணக்கு, ப்ரொடியூசருக்கு தப்பு கணக்கா சரியான கணக்கா காந்தி கணக்காங்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.